ஆஃபீஸ் வாடகை 2 லட்ச ரூபா, மீட்டிங் நடத்தின செலவு 6 லட்ச ரூபா, கோட் சூட் வாடகை 50,000 ரூபா. பாவீங்களா, ஒரு 10 கோட்டு தாங்கிறா கேட்டிங்களாடா? சரி, மொத்தம் எவ்வளோ கலெக்ஷன்? 90 லட்ச ரூபா. இந்த ஊர் மக்கள் டோட்டல் வேஸ்டா. நம்ம கொடுக்க வேண்டிய கமிஷன் லிஸ்ட்டு 5 லட்ச ரூபா இருக்குது. இந்த 15 நாளைக்கு அப்புறம் செக் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லு. எந்த பேங்கு? நான் சொல்கிறேன். செக்கை வாங்கிட்டீங்க, நல்லா எனர்ஜியாக ஒர்க் பண்ண பாலோ. செக்கை கொடுத்துட்டீங்கல்ல, இதை காட்டி ஒரு களை கலக்கிறேன். பாருங்க, பட்டைய கிளப்பிடுறோம். வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். என்ன இந்த ஜிகிடி நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறான். இந்தாங்க சும்மா கும்மன் இருக்காளே. புது பேம்ப்ளெட். மேஜிக் பர்சனலி குளிப்பாளோ. சில்வர் ஆகி கோல்ட் ஆகி எம்டி ஆகி உன்னை கரெக்ட் பண்ணடா. ஹலோ, உங்க எம்டி எங்க இருக்காரு? தெரியாது. எப்போ வருவாரு? தெரியாது. எங்க போயிருக்காருனாவது தெரியுமா? தெரியாது. அப்புறம் என்ன நொண்ணைக்கு உட்கார்ந்து ஆட்டிட்டு இருக்கடா வெங்காயம்? சார் சார், என்ன ப்ராப்ளம்? உங்க எம்டியை பார்க்கணும். என்ன விஷயம் சார்? நீ யாரு? நான் இங்கே வேலை செய்கிறேன். எம்டி 1 ஹவரில் வந்துருவாரு. நாங்க வெயிட் பண்றோம். வாங்க சார். விடியா உள்ள உட்காருங்க. உட்காருங்க சார், ப்ளீஸ் உட்காருங்க. இன்னைக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் அவனை பார்க்காம போக கூடாது மாப்பிள்ள. குமார், டக்குன்னு வெளில வா. மாப்பிள்ள, நாங்க அவங்க ஆபீஸ்ல தான் வெயிட் பண்றோம் சார். நமக்கே அல்வா கொடுக்க பாக்குறாங்கடா. நம்ம பசங்க எல்லாம் செக் எடுத்துட்டு சீக்கிரமா சொல்றேன். எல்லா இடத்துலயும் விசாரிச்சு பார்த்துட்டேன் மாப்பிள்ள. ஐடிஐடி பேங்க்னு ஒன்று இல்லவே இல்லை. ப்ளீஸ், அந்த பேர்ல செக் கொடுத்துருக்கான். விசாரிச்சு பாப்பா மாப்பிள்ள. பிரச்சனை மாதிரி தெரிஞ்சுன்னா மாமா போலீஸா தான் இருக்காப்ல. போனை போட்டு கூப்பிட்டுருவோம். செக்க ஃபேக்னு சொல்றாங்க. சீக்கிரம் குருக்கு போன் போடு. சொல்லு குரு, பிரச்சனை என்னாச்சு செல்வம்? நம்ம கொடுத்த செக்கை ஃபேக்குன்னு சொல்கிறாங்க குரு. இந்த ஊர் வேலைக்கு அவரை எஸ்ஐ எல்லாம் சொல்லிட்டு தான் 15 நாள் கழிச்சு செக் கொடுக்க சொன்னேன். 15 நாள் தள்ளி டேட் போட்டு நேத்தே கொடுத்துட்டேன் குரு. சரி, ஓகே. உள்ள இருக்க பணத்தெல்லாம் பேக் பண்ணி பானை கிட்ட கொடு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஓகே. ஹலோ ஹலோ பானு, நான் தான் பேசுகிறேன். ஒன்றும் இல்லை, செல்வம் வந்து உங்ககிட்ட ஒரு பேக் கொடுப்பாரு. அதை எடுத்துக்கிட்டு ஹோட்டலுக்கு வந்துடுங்க. ஏன்னா உடனே போய் ரிசர்வ் பேங்க்கில் பணம் கட்டணும். ஓகே சார், ஓகே சார். இன்னைக்கு அவனை கந்தலாக்கிடுறேன். யாரும் தெரியல வந்து கலட்டா பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இவ்வளவு கூட்டமா நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள போய் உட்காருங்க. நீ யாருமா? எம்டியோட செக்ரட்டரி. அந்த ஃப்ராட தான் பார்க்க வந்திருக்கோம். அடுத்தவன் காசுக்கு அலையறான். யாரை பார்த்து ஃப்ராட்னு சொல்றீங்க? நம்மள மாட்டி விடாம போக மாட்டான் போல அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? கொஞ்சம் பொறுமையா இரு. பணம் முதல்ல வெளில போட்டும். எத்தனை பேருக்கு இந்த சார் நல்லது பண்ணிருக்காரு தெரியுமா? முட்டாள்தனமா பேசாதீங்க. எனக்கு இப்பதான் ஃபோன் பண்ணாங்க. இன்னும் 1 ஹவர்ல வந்துருவாரு. பணம் எல்லாம் அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பானு, அவங்க ஏதோ தெரியாம பேசுறாங்க. முதல்ல நீங்க போங்க சார். ப்ளீஸ் கொஞ்சம் வெளியிடுங்க. எங்க எம்டி போந்துருவாரு. எல்லாரும் உள்ள போய் உட்காருங்க சார். ப்ளீஸ் உள்ள போய் உட்காருங்க சார். சொல்றது கேளுங்க. எம்டி வாங்க. டேய் வாங்கடா. இன்னைக்கு மட்டும் அவன் வராம இருக்கு. உள்ள போய் உட்காருங்க. அப்புறம் பாத்துக்கலாம். டேய், என்னடா இது சேர்ந்த உடனே சொதப்புது? கொடு பானு. தேங்க்ஸ் பானு. எதுக்கு சார் தேங்க்ஸ்லாம்? சார், ஆஃபீஸில் ஒரு 10 பேர் வந்திருக்காங்க சார். உங்களை பற்றி தப்பாக பேசினாங்க. நல்லா திட்டி விட்டுட்டேன். ஃப்ராடு. மனுஷங்க இப்படி இருக்காங்க பாருங்க சார். உங்களை போய் ஏமாத்துக்காரன்னு. கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க பானு. நாம் அவங்கள ஏமாற்ற தானே போகிறோம். விளையாடாதீங்க சார். விளையாடல பானு, ஏமாத்துறது தான் என் தொழில். ஏன் சார்? பணம் பானு, பணம் முக்கியம் இல்லையா? ஏமாத்துறது தப்பு இல்லையா சார்? குற்ற உணர்ச்சி இல்லாமல் பண்ணுற எதுவுமே தப்பு இல்லை பானு. உங்களை ரொம்ப நல்லவர் நினச்சேன் சார். உனக்கு புரியல பானு. வா, உனக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். இப்படி யாருக்கும் ஏன் எதுக்குன்னு விளக்கம் சொன்னதே இல்லை. உன்னை எனக்கு என்னவோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உக்கார். அப்புறம் நான் இந்த கதையை என் மேலே பரிதாபம் வரணுன்னோ இதுக்காகத்தான் இதை செய்கிறேன்னு சொல்கிறதுக்கோ இல்லை. என் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் மூலமாக நான் எது வாழ்க்கைன்னு கற்றுக்கிட்டேன். சுமார் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் சென்னையில் ஒரு குடிசை பகுதியில் குடியிருந்தோம். நாங்கன்னா நான், அம்மா, அப்பா, குட்டி பாப்பா சாரு. ரொம்ப சந்தோஷமான குடும்பம் எங்களோடது. எங்கள் அப்பா அம்மாவோட ஒரே ஆசை நான் நல்லா படிக்கணும்,
நீ படித்து தாண்டா நம்ம குடும்பத்தை மேலே கொண்டு வரணும்னு எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கும். டாக்டராண்ட ஊசி போட போனால் கூட டேய் எப்படியாவது படித்து டாக்டர் ஆயிடுறான்னு சொல்லுவாங்க. நான் தான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு பேர் எழுத கையெழுத்து போடலாம் சொல்லி கொடுத்தேன். கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்கி வந்த அன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். செம்ம குடி மேஸ்திரி மிரண்டான்னு சொல்லினே இருந்தார். ஒரு நாள் வழக்கம் போல் எங்கள் குப்பத்து குடிசைங்களாம் எரிஞ்சு போச்சு. யாரோ வந்து டீ பண்ணு அரிசிலாம் கொடுத்து நீங்கள் சட்டப்படி இனிமேல் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஊருக்கு வெளியே இடம் தரேன்னாங்க. நாங்கள் இருந்ததே மோசமான இடம், இது அதை விட மோசமாக இருந்துச்சு. அப்பாவோட வேலைக்கு ஸ்கூலுக்கெல்லாம் தூரமாக இருந்ததால் நாங்கள் பிளாட்ஃபார்ம்லேயே குடியிருக்க ஆரம்பித்தோம். டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது பார்ப்பேன், எங்கள் குடிசைங்க எரிஞ்ச இடத்துல பெரிய பில்டிங் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா அவன்கிட்ட கேட்டால் பேசாமல் படின்ட்டாங்க. ஒரு நாள் பிளாட்ஃபார்மில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது டமடமன்னு ஒரு சத்தம், கூடவே அம்மாவும் ஆணு கத்துற சத்தம். என்னன்னு திரும்பி பார்த்தா மூஞ்சிக்கு பக்கத்தில் பெரிய டயரோட ஒரு கார் நிற்கிது. அப்பா பாப்பாவோட சத்தத்தையே காணும். நான் கதறிக்கிட்டே ஓடினேன். சுற்றி இருந்த எல்லாரும் வந்து காரை எடுத்தாங்க. அப்பாவும் பாப்பாவும் அங்கேயே நசுங்கி இறந்துட்டாங்க. அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. நான் ஸ்கூலுக்கு போகாமல் அம்மாவோட ஹாஸ்பிட்டல்லே இருக்க ஆரம்பித்தேன். மறுநாள் ஒரு NGO அக்கா வந்தாங்க. உங்களுக்கு நியாயம் கிடைக்காம விட மாட்டேன்னு அம்மா கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க. ஆக்சிடெண்ட்டை பற்றி பேப்பர்லலாம் வந்துச்சு. கேஸ் போட்டாங்க. உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் அம்மா என் பையனை படிக்க வச்சா போதும்னாங்க. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அம்மாவுக்கு ஆறுதல் சொன்னாங்க. ரொம்ப நல்ல அக்கா. என்னை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. கொஞ்ச நேரத்தில் 4-5 பேர் வந்தாங்க. வெள்ளை ட்ரெஸ் கருப்பு ட்ரெஸ் போட்ட ஆளுங்க. அவங்க அந்த அக்காவோட புருஷன் எல்லாரும் ஒரு ரூமுக்குள்ளே போனாங்க. நான் வெளியே நின்று ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். உள்ளே என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே வெளியே வந்தாங்க. அந்த அக்கா என் தலையை சிலுப்பி ஸ்வீட் பாய் நான் எல்லாம் பேசிட்டேன், அவங்க பார்த்துப்பாங்கன்னு பெட்டியோடு போயிட்டாங்க. நான் மட்டும் தனியாக கோர்ட்டில் நின்று ரொம்ப நேரம் அங்கேயே நின்றுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். அம்மா கூட ஹாஸ்பிட்டல்லே இருந்தேன். அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப மோசமாக ஆரம்பிச்சிது. டெய்லி 10 நாளுக்கு முதுகுத்தண்டில் ஊசி போடணும். இங்கே மருந்து இல்லை, வெளியே போய் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. எனக்கு யார்கிட்ட பணம் கேட்குறதுனே தெரியல. வழியில் அம்மா துடிப்பாங்க, நர்ஸக்கா இங்கே வந்து ஏன் என் உயிரை வாங்குற அப்படின்னு திட்டிட்டு போவாங்க. டாக்டரு அவர் கூட நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்ப்பாங்க. எங்கள் அம்மாவை வச்சு டாக்டர் கிளாஸ் எடுப்பார். ஒரு அக்கா கேட்டாங்க, இவ்வளோ மோசமாக இருக்காங்க, ஏன் டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இருக்காங்க, நம்மக்கிட்ட மருந்து இல்லைன்னாரு டாக்டர். அதுக்கு அந்த அக்கா இங்கிலீஷில் ஏதோ பேச, டோன்ட் டாக் டூ மச், லேர்ன் ஃப்ரம் ஆப்ஜெக்ட், ஏர்ன் ஃப்ரம் ப்ராஜெக்ட்ன்ட்டு போயிட்டார். எனக்கு அப்போ ஒன்றும் புரியல. காசு இல்லாத உடம்பை வச்சு கற்றுக்க, காசு இருக்கிற உடம்பை வச்சு சம்பாரின்னு சொல்லியிருக்காப்புல. 500 ரூபா ஊசி போட காசு இல்லாமல் ஒரு நாள் அம்மா செத்து போனேன். அடக்கம் பண்ண கூட காசு இல்லை. கடைசியில் எங்கிட்ட எங்கள் அம்மாவை அனாதை பொண்ணுன்னு கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க. என் படிப்பு கடைசியில் அந்த கையெழுத்துக்கு தான் உதவுச்சு. சுடுகாட்டில் எரிமேடைக்கு பக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன். அப்போ வெட்டியான், என்னடா பையன் ஆயுதுங்கிற, எல்லாரும் ஒரு நாள் கைட்டின்னு போக வேண்டியதான்னாரு. நான் என்னை ஏமாத்தின கதையை சொன்னேன். உன்னை ஏமாத்தினவனை எதிரியை நினைக்காதரா, ஒரு வகையில் அவன் உனக்கு குரு, ஏன்னா அவன் உனக்கு வாழறதுக்கு ஒரு தந்திரம் சொல்லி கொடுத்துக்கிறான்னாரு. கொஞ்ச நாள் அழுதுட்டு அமைதியாயிட்டேன். பசி, எந்நேரமும் பசி. ஏன் இப்படின்னு யோசிச்சா எல்லார்கிட்டையும் எல்லாத்துக்கும் காரணம் இருந்துச்சு. கார் எத்தனவன் பிளாட்ஃபார்ம் படுக்கிறதுக்கான்னு கேட்டான். டாக்டர் மருந்து இல்லைன்னாரு. ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நம்மால் இது எதையும் மாற்ற முடியாது, ஆனால் இதிலேருந்து தப்பிக்க முடியும். நிறைய பணம் சம்பாதிக்கிறது மூலமானு நினச்சேன். எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு கேட்டால் கடுமையாக உழைக்கணுன்னாங்க. நான் பயங்கரமாக உழைப்பேன். 16-18 மணி நேரம். அப்போ பார்க்கணுமே இந்த காந்தி பாபு, ஓடுவான் ஓடி வருவான். ஒன்றுமே நடக்கலை. ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு புரிஞ்சுது, நாம் உழைச்சா பணக்காரனாக முடியாது, மற்றவங்க உழைப்பை எடுத்துக்கிட்டால் தான் பணக்காரன் ஆக முடியும்னு. அப்போ தான் ஒரு விளையாட்டை பார்த்தேன். 3 பிஸ்கட்டில் 1ல் ரஜினி படம் இருக்கும். கரெக்டாக வச்சு ஆடினா 10க்கு 20, 50க்கு 100ன்னு கிடைக்கும். ஆட ஆரம்பித்தேன். மொத்த பணமும் காலி. குறிப்பிட்ட சில பேர் மட்டும் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்கள கவனிக்க ஆரம்பித்தேன். ஆட்டம் முடிஞ்சதும் அவங்கள ஃபாலோ பண்ணேன். ஒரு இடத்துல நின்று பணத்தை பிரிச்சுக்கிட்டாங்க. ஆடினவன் ஜெயிச்சவன் எல்லாருமே ஒன்று தான். இடையில் வந்தவங்க தான் கோமாளி. எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. அவங்கக்கிட்ட கேட்கலான்னு போனேன். உன்னை ஏமாத்தினவனை எதிரே நினைக்காதுன்னு சுடுகாட்டில் வெட்டியான் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அந்த செகண்டே நான் என்ன பண்ண போகிறேங்கிறத தீர்மானம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னை எவனாலையும் தடுக்க முடியல. பணம் இருந்தால் என்ன வேணால் பண்ணலான்னா அந்த பணத்தை சம்பாதிக்க நான் ஏன் என்ன வேணாலும் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். பணம் தான் என் மொழி, பணம் தான் என் ஜாதி, பணம் தான் என் மதம். ஆனால் சார், யாரோ பண்ண தப்புக்காக மற்றவங்களே ஏமாத்துறது தப்பு இல்லையா சார்? ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்கறையாகவும் அன்பாகவும் இருக்கிறது தானே சார் சந்தோஷம். நீங்கள் ரொம்ப நல்லவர் சார். நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. இல்லை பானு, இந்த சமூகம் நமக்கு என்ன பண்ணுச்சோ அதை தான் நாம் திரும்பி இந்த சமூகத்துக்கு பண்ணுறோம். நல்லவனா வாழ்ந்தா செத்த பிறகு சொர்க்கத்துக்கு போகலாம், கெட்டவனா வாழ்ந்தா வாழும்போதே சொர்க்கத்தில் வாழலாம். அதனால ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. ஒரு வகையில் நீயும் இந்த பிஸ்னஸில் என்னோட பார்ட்னர் தான். தேங்க்ஸ் பானு. அப்புறம் நான் உன்னை ஏமாத்திட்டு தான் நினைக்காத. ஒரு வகையில் நான் உனக்கு குரு.
உன் வாழ்க்கையை நல்லா வாழ உனக்கு ஒரு தந்திரம் சொல்லி கொடுத்துருக்கேன். பாய்.